ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் யுத்தத்தினால் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுமே சவாலை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த யுத்தத்தினால் ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்தி இருப்பதனால் எரிபொருள் விலை உயர்வு, கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, தங்கத்தின் விலை உயர்வு போன்ற சவால்கள் உருவாகி உலக நாடுகளின் பொருளாதாரத்தையே நிலைதடுமாற வைத்துள்ளது என்றே கூறலாம். யுத்த அபாயம் காரணமாக கடந்த ஓரிரு வாரங்களில் இலங்கை மக்கள் வழமைக்கு மாறாக அதிகளவான எரிபொருளை கொள்வனவு செய்திருந்தார்கள். இது எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கலாம் என்ற காரணத்தினால் தற்போது நாட்டில் QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தினூடாக அனாவசியமற்ற எரிபொருள் கொள்வனவை குறைக்க முடியும் என அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் QR குறியீட்டு முறையுடன் இணைக்கப்பட்டது. இந்த முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே QR குறியீட்டிற்கு பதிவு செய்தவர்களின் வாகனத்தின் உரிமையாளர்கள் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் மாற்றம் ஏற்படாத சந்தர்ப்பத்தில் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தில் தமக்கான குறியீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் அதற்கான தீர்வை அரசாங்கம் விரைவில் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனங்களுக்குமான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு அளவு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பேருந்துகள் 60 லிட்டர், மோட்டார் சைக்கிள்கள் 5 லிட்டர், வேன்கள் 40 லிட்டர், மோட்டார் வாகனங்கள் 15 லிட்டர், மோட்டார் லொரிகள் 200 லிட்டர், நில வாகனத்திற்கு 25 லிட்டர், முச்சக்கர வண்டிகள் 15 லிட்டர், விசேட தேவைக்கான வாகனங்கள் 40 லிட்டர், தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூரு நெதிகுமார தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசர எரிபொருள் தேவை ஏற்பட்டால் அதனை பெற்றுக்கொள்வது குறித்து இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR முறையால் சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடத்தொழில் போன்ற துறைகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதாக குறித்த அமைச்சுக்களின் செயலாளர்களால் நேற்று ஜனாதிபதிக்கு விளக்கமளிக்கப்பட்ட நிலையில் இது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்தும் ஆராயப்பட்டு வருகின்றது. ஹார்முஸ் நீரிணை கட்டுப்படுத்தப்பட்டதனால் அனைத்து நாடுகளும் சிக்கலை எதிர்நோக்கி வரும் நிலையில் சீனா, ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடம் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு தமது யுத்த கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். இலங்கை மட்டுமன்றி உலக நாடுகளும் எரிபொருள் நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்கு தமது தீர்க்கமான முடிவுகளை எடுத்து வருகின்றன. இதன் அடிப்படையில் உலகின் மிக பெரும் பொருளாதார நாடான ஜப்பான் 50 வருடங்களின் பின்னர் தமது கையிருப்பில் இருந்த சுமார் 80 பில்லியன் பெரல்கள் எரிபொருளை மக்கள் பாவனைக்காக விடுவிக்க உள்ளது. இவ்வாறாக அனைத்து நாடுகளும் ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு பல தீர்மானமிக்க முடிவுகளை உருவாக்குகின்றன. இதன் அடிப்படையில் தான் இலங்கையில் QR குறியீட்டு முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் QR முறை இல்லாது எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைமை தொடர்பில் பொதுமக்களிடையே பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளன. ஆனாலும் கூட இந்த திட்டம் எதிர்காலத்தில் உருவாக உள்ள நெருக்கடியை குறைப்பதற்கான ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.